Happy morning students. Exercise 11.2 third sum. Find the probability mass function and cumulative distribution function. Probability mass function கண்டுபிடிக்கணும், cumulative distribution function கண்டுபிடிக்கணும். Of number of girl child கேட்குறாங்க in families with 4 children assuming equal probabilities for boys and girls. ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ். ஸோ 2 members. எத்தனை சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் 4 children. ஸோ 2 power 4 ஈக்குவல் டு 16. இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ கேர்ள் சைல்டு கேட்கறதுனால ஃபஸ்ட்டு நோ கேர்ள் எடுத்துக்கலாம். நோ கேர்ள் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ கேர்ளே இல்லை. இப்போ டோட்டலாக 4 children இருக்காங்க. கேர்ள் இல்லை அப்படின்னா 4C 0. ஸோ 4C 0ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 1 கேர்ள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. 1 கேர்ள் அப்படின்னா 4C 1. மீதி எல்லாரும் என்ன ஒரு கேர்ள் எடுக்கும்போது 4C 1. ஸோ அதோட ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு 2 கேர்ள் எடுக்கிறோம். இல்லை எத்தனை பேர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்கல. அப்போ 4C2. 4C2 எப்படி போட்டோன்னா 4 × 3/1 × 2. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு 3 கேர்ள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. 4C3. 4C3னா 4 × 3 × 2/1 × 2 × 3. ஸோ 2 3 2 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 கேர்ள். எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4C4 அதோட ஆன்சர் வந்து 1. அப்போ இதோட ரேண்டம் வேரியபிள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. ஸோ ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ 0 1 2 3 4. லாஸ்ட்டாக டோட்டல் அதோட இன்வர்ஸ் இமேஜ் 0க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிது. 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 6, 3க்கு வந்து 4, 4க்கு வந்து 1. டோட்டலாக நமக்கு 16 கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. 0க்கு வந்து 1, டோட்டல் வந்து 16. ஸோ 1/16. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. 1க்கு வந்து 4/16. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2. 2ஓட ஆன்சர் 6 / 16. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 4/16. எக்ஸ் ஈக்குவல் டு 4. 1/16. இதில் பார்த்தீங்கன்னா 0வும் 4ம் நமக்கு சேமாக வரும். அதே மாதிரி 1ம் 3யும் நமக்கு சேமாக வரும். ஸோ இதை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதலாம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்மால் f of x equal to ஃபஸ்ட்டு வந்து 1/16. 1/16 வந்து 0க்கும் வருது 4க்கும் வருது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதலாம். ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 4. நெக்ஸ்ட்டு 4/16. 4/16ன்றது 1க்கும் வருது 3க்கும் வருது. ஸோ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 3. நெக்ஸ்ட்டு 6/16. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். cumulative distribution function first capital F of x equal to P of x less than or equal to 0. ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0 போடலாம். ஸோ P of x equal to 0ன்னு அர்த்தம். 0ஓட வேல்யூ 1/16. நெக்ஸ்ட் F of 1. இது வந்து நம்ம f of 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் f of 1. f of 1 போடும்போது P of x less than or equal to 1. 1 விட கம்மி. ஸோ x equal to 0 plus P of x equal to 1. x equal to 0ஓட வேல்யூ 1/16. 1ஓட வேல்யூ 4/16. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5/16. நெக்ஸ்ட்டு f of 2. இப்போ P of x less than or equal to 2. So P of x equal to 1 plus P of x equal to 0, x equal to 1 plus P of x equal to 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண வேல்யூ இங்கே போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு பதில் நம்ம 5/16 போட்டலாம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 6/16 ஆட் பண்ணிங்கன்னா 11/16.
next f of 3. அப்போ p of x less than or equal to 3. So x equal to 0, x equal to 1, x equal to 2, x equal to 3. So 0, 1, 2 ஆட் பண்ணி நம்ம 11/16 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 வேல்யூஸ்க்கு பதில் நம்ம 11/16 போட்டுடலாம். 3யோட ஆன்சர் 4/16. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 15/16. நெக்ஸ்ட் f of 4. இப்போ p of x less than or equal to 4. அப்போ x equal to 0, x equal to 1, x equal to 2, x equal to 3 plus p of x equal to 4. So 0, 1, 2, 3 add பண்ண value 15/16. இப்போ இந்த 4க்கான வேல்யூ 1/16. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 16/16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x equal to ஃபஸ்ட்டு வேல்யூ எப்பவுமே 0 போடணும் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. ஏன்னா 0க்கு வந்து நம்ம 1/16 கண்டுபிடிச்சிருக்கனால less than 0ன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு 1/16 ஃபார் 0 less than or equal to x less than 1. அடுத்த வேல்யூ 5/16 ஃபார் 1 less than or equal to x less than 2. அடுத்த வேல்யூ 11/16 ஃபார் 2 less than or equal to x less than 3. நெக்ஸ்ட் வேல்யூ 15/16 ஃபார் 3 less than or equal to x less than 4. அடுத்த வேல்யூ 1 for 4 less than or equal to x less than infinity. That's all. Thank you, students.